வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் மணத்தக்காளி காய் வச்சு காரக்குழம்பு செய்யலாம். நான் கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருந்தேன். நல்லெண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறேன். கூடவே ஒரு வரமிளகாய் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவை கீரி போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிறேன். இது வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷான மணத்தக்காளி காய் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி மணத்தக்காளி காய் சேர்த்துக்கிட்டு நல்லா பழமான தக்காளியாக 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி கொஞ்சம் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும். போட்டு இதெல்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட 2-3 சிட்டிகை மஞ்சள் தூளும் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சிடுறேன். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா சாஃப்டாகி இருக்கும். ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்டு இப்போ இதில் காரம் சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்காக முதல்ல கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போகணும். இப்போ நல்லா கொதிச்சிடுது. ஒரு வாட்டி கலந்து விட்டுறேன். இதில் தக்காளி நம்ம நிறைய போட்டிருக்கிறதுனால புளி தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சின்ன கொட்டை சைஸில் புளி ஊற வச்சு கரைச்சி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொதித்து வரணும். இப்போ இது கூட ஒரு 10 அளவுக்கு தேங்காவை அம்மியில் வச்சு லேசாக நசுக்கி இந்த மாதிரி போட்டிருக்கேன். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியும் கலந்து விட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதித்த பிறகு இதில் வெல்லம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். இப்போ வெல்லம் சேர்த்த பிறகு ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்ட்டான மணத்தக்காளி காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.